கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 17வது நாள் உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. கிருபையாக நாம் இந்த 17வது நாள் தெய்வ சமூகத்தில் உபவாசித்து கூடி வந்து ஜெபிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையாக கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த 17வது நாள் உபவாச கூடுகைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களை செய்கிறவரே, அதிசயமான காரியங்களை செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, 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 ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம். நன்மைகளினால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த 17வது நாளுக்காக, இந்த உபவாச நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, கிருபையாக இறங்கி இந்த நாளில் உபவாசிக்க கிருபை செய்திரே, ஸ்தோத்திரம். உபவாசத்தோடு கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினால், இரக்கத்தினால், தயவினாலும் நிரப்பும், ஆசீர்வதியும், எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 17வது நாளை ஆசீர்வதித்து ஆறும். அதிகமாக கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற கிருபையை தாரும். உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற கிருபையை தாரும். உம்மில் பலன் கொள்ளுகிற கிருபைகளை தாரும். ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாரும் உட்காருவோம். வேதத்திலும் பாடல் புஸ்தகத்திலிருந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வேத வசனத்துக்கு நேராக செல்லுவோம். பாடல் புஸ்தகத்தில் பாடல் எண் 1340வது பாடல். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் என்ற பாடல். நாம் ஆராதிக்கிற தேவன் என்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் கரங்களை தட்டி உற்சாகமே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வதிக்கப்படுவோம். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி
ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். தூற்றும் அந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் அந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர்.
அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நேசிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து என்றும், நேற்றும், இன்றும், என்றும் அவர் மாறாதவர். அல்லேலூயா. இயேசு நேற்றும், இன்றும், என்றும் மாறாத தேவன். இயேசுவும் இந்த பூமியில் வாழும்போது 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அதே போல் நாமும் 40 நாட்கள் உபவாசித்து சபையாய் குடும்பமாய் ஜெபிக்கும்படியாய் ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மாறாத தேவன். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை நாம் அதிகமாக துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும்போது, அவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும்போது, தேவன் நமக்கு பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 99வது சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. தேவனுடைய பாதபடியை நம்முடைய வாழ்க்கையில் மகா முக்கியப்படுத்துவோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பாதத்தில் யார் யார் அமர்ந்து அவரை தியானிக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி ஜெபிக்க யார் யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய பாதத்தில் அமர்ந்து தங்கள் வாழ்க்கையை யார் யார் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் அவர் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, நாம் தேவனுடைய பாதத்தை அதிகமாக முக்கியப்படுத்துவோம். தேவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுவோம். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். தேவனுடைய பாதத்தில் தரித்திருப்போம். தேவனுடைய பாதத்தில் நாம் உறுதியாக இருக்கும்போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய பாதத்தை பணிந்து கொள்ளும்போது, சங்கீதம் 132:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவருடைய பாதபடியில் பணிவோம் என்று சொல்லி, நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பாதத்தை நாம் பணிந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. சங்கீதத்தின் புஸ்தகம் 110வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் உன்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். நாம் தேவனுடைய பாதத்தில் உட்காரும்போது, தேவனுடைய பாதத்தில் வீற்றிருக்கும்போது, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது, தேவனுடைய பாதத்தில் தரித்திருக்கும்போது, நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் நம்முடைய பாதபடியாக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, எனக்கு எதிராக சத்துரு எழும்பி செயல்படுறானே, சத்துரு ஜனங்களை தூண்டி விடுகிறானே, சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வருகிறானே, சத்துரு எனக்கு எதிராக பயங்கரமாக போராட்டம் பண்ணுறானே, அப்படிலாம் நினச்சி கவலைப்படாதீங்க. கர்த்தர் சத்துருக்களை உங்கள் பாதபடி ஆக்கி போடுவார். உங்கள் பாதத்தில் சத்துருவின் கிரியைகள் வெட்டுண்டு விழும். உங்கள் பாதபடியில் சத்துருக்கள் வந்து விழுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாதபடியில் சத்துருக்களை பாதபடியாக்கி போட வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் தரித்திருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்த நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி
தமது பாதபடியிலே வரவழைத்தவர் என்று சொல்லி. அல்லேலூயா. கிழக்கில இருந்து நீதிமானை எழுப்பி அவருடைய பாதபடியில் வரவழைத்து அவருடைய பாதபடியில் நம்மை அமர்ந்திருக்க பண்ணுகிறார். நம்மை நீதிமான்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் நீதிமானாக எழுப்பி அவருடைய பாதபடியில் கூட்டி சேர்க்கிறார். அவருடைய பாதபடியில் அமர்ந்திருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். அவருடைய பாதபடியில் தரித்திருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். அவருடைய பாதபடியில் நீங்கள் அமர்ந்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு எதிராய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் உங்கள் பாதபடி ஆக்கி போடுவார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என் பாதபடி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பூமி தேவனுடைய பாதபடியாக இருக்கிறது. ஆகவே இந்த பூமி தேவனுடைய பாதபடியாக இருக்கிறபடியினால் இந்த பூமியிலே வாழுகிற நாம் தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய பாதபடி பணிந்து தொழுது கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய மகா பெரிய பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பாதபடியாக ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய பாதபடியில் இருக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய பாதபடியில் தரித்திருக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் எந்த அளவு தேவனுடைய பாதபடியாக நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராய் போராடுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளெல்லாம் அழித்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்திலையும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. நம்முடைய சத்துருக்களை தேவன் நம்முடைய பாதபடியில் கொண்டு வந்து அழித்து விடுவார். நம்முடைய பாதபடியில் கொண்டு வந்தவர்களை நிர்மூலமாக்கி விடுவார். அது வரைக்கும் நாம் தெய்வ சமூகத்தில் உட்காரணும். தேவனுடைய பாதத்தில் உட்காரணும். தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கணும், அமர்ந்திருக்கணும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு எதிராய் போராடுகிற சத்துருவின் கிரியைகளை நம்முடைய பாதபடியில் கொண்டு வந்தவைகளை அழித்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நேசர் நம்மோடு துணையாய் ஜீவித்து தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசித்தோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பாதபடியை முக்கியப்படுத்துங்க. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய பாதத்தில் தரித்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய பாதத்தில் வீற்றிருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் சிறுமைப்படுத்தி கொள்ளுங்க. உங்களை தாழ்த்தி தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 9:9 சொல்லப்பட்டது போல சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். உங்களுக்கு தேவன் அடைக்கலமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்க, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, தேவனுடைய பாதத்தை தரித்திருக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களை கர்த்தர்
அடைக்கலம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவராக இருக்கிறார். கர்த்தரே நமக்கு தஞ்சமானவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ நெருக்கப்படுகிறோம். நம்முடைய நெருக்கத்தின் நாட்களில் தேவன் நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். நாம் நெருக்கப்படுகிற காலங்களில் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். அவர் நமக்கு தஞ்சமாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நமக்கு தஞ்சமாக இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நெருக்கப்படுகிற நேரங்களில் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று மனிதர்களை தேடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். நெருக்கப்படுகிற நாட்களில், நெருக்கப்படுகிற காலங்களில், நெருக்கப்படுகிற சமயங்களில் நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக மாறுவோம். தேவனுடைய பாதத்தில் வீற்றிருக்கிறவர்களாக மாறுவோம். தேவனுடைய பாதத்தில் தரித்திருக்கிறவர்களாக மாறுவோம். தேவன் நமக்கு தஞ்சமாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 62வது சங்கீதம் 8வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த காலத்திலும் நாம் கர்த்தரை நம்பி அவருடைய பாதபடியில் அமர்ந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்ம எக்காலத்திலும் அவரை நம்பும்போது அவர் நமக்கு அடைக்கலமாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் கர்த்தரை நம்பி தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிட வேண்டும். இந்த உபவாச நாட்களில் தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறவர்களாக, நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறவர்களாக காணப்படுவோம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் மூலமாய் வல்லமையான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 46:1 சொல்லப்பட்டிருக்கிறது: தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் பலனாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில், ஆபத்து நாட்களில் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அவர். நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல அவர். உங்களுக்கு ஆபத்து வரும்போது, நமக்கு ஆபத்து வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது அவர் தஞ்சமாகவும் அனுகூலமான துணையாகவும் இருந்து நம்மை ஆதரித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை ஆதரித்து நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மை ஆதரித்து நம்மை போஷிக்கிற தேவனாயிருக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகா பெரியவர். பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆபத்து காலங்கள் வரும்போது தேவன் நமக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 91:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பாதத்தை முக்கியப்படுத்துவோம். உன்னதமான தேவனுக்குள் நம்மை மறைத்து கொள்ளுவோம். உன்னதமான தேவனுக்குள் நாம் மறைந்து கொள்ளுவோம். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நிழலில் நாம் தங்குகிறவர்களாக மாறுகிறோம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு கோட்டையாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்த துருகமாயிருக்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச நாட்களில் அதிகமாக நாம் கர்த்தருடைய நாமத்தை முக்கியப்படுத்துவோம். கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்த துருகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் முக்கியப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் நேசிப்போம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தொழுது கொள்ளுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் முக்கியப்படுத்தும் போது அந்த நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. இயேசுவின் நாமம் நமக்கு பலத்த துருகம். நீதிமான்கள் அதற்குள் ஓடுவார்கள். நீதிமான்கள் இயேசுவின் நாமத்திற்குள் ஓடுவார்கள். நீதிமான்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விட்டு வெளியே போக மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளாகவே ஓடுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் நீங்கள் தேவனுடைய நாமத்துக்குள் ஓட உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். தேவனுடைய நாமத்துக்குள் ஓட உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவே நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவே ஓட உங்களை ஒப்பு கொடுங்க. அங்கதான் கர்த்தர் சுகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சுகவீனம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வேதனை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம்? காரணம் என்ன? நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விட்டு உலகத்திற்குள்ளாக ஓடினபடியினால். நாமத்திற்குள் ஓட வேண்டிய நபர்கள் உலகத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமத்துக்குள் ஓட வேண்டிய நபர்கள் பாவத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் ஓட வேண்டியவர்கள் இச்சைகளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் ஓட வேண்டியவர்கள் மாய்மாலமான காரியங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய சரீரத்தில் பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சுகவீனங்கள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான ஆபத்துகள், பலவிதமான கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து இன்று நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 17வது உபவாச நாளில் நீங்கள் தேவனுடைய நாமத்துக்குள் ஓட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய வார்த்தைக்குள் ஓட உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய வசனத்துக்குள் ஓட உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்காகவே நம்மை முன்குறித்திருக்கிறார். அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய நாமத்துக்குள் ஓடும்போது அவர் நமக்கு சுகத்தை தருகிறார். அவர் நமக்கு சுகத்தை தருகிறார். நம்முடைய ஆயுசின் நாட்கள் முழுவதும், நம்முடைய ஆயுள் நாள் முழுவதும் நம் சுகத்தோடு வாழும்படி ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நாகூமின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். இக்கட்டு நாளில் நமக்கு அரணான கோட்டையாய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இக்கட்டு நாளில் தேவன் நமக்கு அரணான கோட்டையாக இருந்து நம்மை ஆதரித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லி மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேத வசனத்தை குறித்ததான் அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய அழைப்பை குறித்ததான் அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்ததான் அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்ததான் அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம் தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் நல்லவராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நமக்கு தேவன் நல்லவராக இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 39வது வசனத்தை வாசித்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். நாம் தேவனுடைய நாமத்துக்குள் ஓடுகிற நீதிமான்களாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு இரட்சிப்பு கர்த்தரால் வரும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இரட்சிப்பை கட்டளையிட்டு நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரட்சிப்பை கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார்.
ரட்சிப்பை கட்டளையிட்டு நம்மை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பை கட்டளையிட்டு நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 27வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. தேவனுடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கும்போது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருக்களை அழித்து, சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுகிறோம். எல்லா சத்துருக்களை அழித்து போடும்படியான ஒரு விசேஷித்த வல்லமையினால் தேவன் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்துருக்களை அழித்து போடும்படியான ஒரு உன்னத வல்லமையினால் தேவன் நம்மை நிரப்பி அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் முழு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எல்லாரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, இந்த 17வது உபவாச நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 17வது உபவாச நாட்களில் கிருபையாக எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. நீர் பேசின வேத வசனத்தின்படி எங்களை நடத்தும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் கேட்ட வேத வசனத்தின்படியான விசேஷித்த அனுபவங்களை எங்களுக்கு தாரும். விசேஷித்த கிருபைகளை எங்களுக்கு தாரும். விசேஷித்த குணலட்சணங்களை எங்களுக்கு தாரும். கர்த்தர் கிருபையாக இறங்கி எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். உன்னத வல்லமை, உன்னத அக்கினி, உன்னத அபிஷேகம் இப்பொழுது ஒரு விஷயம் இறங்கி கிரியை செய்யட்டும். ஆசீர்வதியும், எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும். முற்றிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உபவாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உபவாச நாட்களில் அதிகமாக உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இல்லை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.